ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கே ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு ரச சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் தான் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், 200 கிராம் வெண்டைக்காய் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த சைஸுக்கு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பாருங்கள். பாத்திரம் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயெல்லாம் அதை சேர்த்துடலாம். நல்லா வதங்கிட்டு வெண்டைக்காய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. நல்லா ஒரு 4 நிமிஷம் வதக்கினா போதும். இதை அப்படியே அள்ளி வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே கொண்டு வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். வெண்டைக்காய் வதக்கின பாத்திரத்துலேயே இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுது. இந்த டைமில் உருளைக்கிழங்கு எல்லாம் உருளைக்கிழங்கும் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுது. இந்த டைமு அப்படியே மூடி வைங்க ஒரு 5 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நடுவில் 2 டைம் கலந்து விட்டேன். 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வெண்டைக்காய்க்கு தகுந்த மாதிரி கடலை மாவு சேர்த்துருக்கேன். டீ சிம்மில் தான் இருக்குது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காஞ்ச மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இந்த உருளைக்கிழங்கு தகுந்த தூள் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவும் அப்படியே சேர்த்துக்கணும். கொஞ்சமான ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டால் போதும், ரொம்ப அதிகமாக விடக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. சிம்மில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல். 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். வேண்டான்னா நிறுத்திக்கலாம். கரம் மசாலா பொடி கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. எல்லா வகை சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டாக கொத்தமல்லி விலை தூவிடலாம். இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இங்கே பாருங்கள், கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை, அவ்வளோதான்.
உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.